அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. நான் கிருத்திகா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். இறைவன் அருளால நீங்க எல்லோரும் நலமோடும் வளமோடும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு பிரார்த்தனை வச்சுட்டு இந்த வீடியோவை நான் தொடங்குறேங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மிராக்கிள் பார்க்க போறோம். அதுவும் எப்படி அப்படின்னு சொன்னா, முருகனை நம்பினவங்க ஒரு நாளும் இங்க கைவிடப்பட மாட்டார்கள். சோதனைகள் வரும், அது சகஜம்தான். ஆனா அந்த சோதனைகளையும் தாண்டி நம்ம என்ன பிரச்சனைக்காக அவர்கிட்ட போய் நிக்கிறோமோ, அது எப்போ எந்த காலகட்டத்துல நடக்கணுமோ அந்த காலகட்டத்துல கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல போறது இல்லைங்க. நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய மிராக்கிள தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட 21 முக்கியமான வாழ்வியல் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு திருப்புகள் புத்தகம் நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். தொகுப்பு பண்ணி நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். இதை நம்ம 6 படைகளுக்கும் ஞானதானம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். நீங்க இதுல நீங்களும் இந்த ஞானதானத்துல பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இங்க தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப் பண்ணி என்ன விஷயம், என்ன மாதிரி நான் ஞானதானத்துல பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. இப்ப நாங்க பழமுதிர் சோலை பண்ணிட்டு இருக்கிறோம். திருத்தணி முடிச்சு இப்ப பழமுதிர் சோலை போயிட்டு இருக்குது. அதற்கான ஞானதானம் தான் போயிட்டு இருக்குங்க. நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. நம்ம வைகாசி விசாகத்தன்னைக்கு வருகிற மே 30ஆம் தேதி கொடுக்க போறோம். 26ஆம் தேதிக்குள்ள நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா பழமுதிர் சோலை ஞானதானத்துல நீங்களும் கலந்துக்கலாம். 26ஆம் தேதிக்கு மேல நீங்க இதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தது திருச்செந்தூர் தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒருவர் ஸ்ட்ராங்கா ஒரு உத்தரவு கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படிங்கறத நான் தனியாவே ஒரு வீடியோ போட்டுங்க. அந்த அளவுக்கு எனக்கு நான் சுவாமி மலை வச்சிருந்தேன். ஆனா அவர் எனக்கு திருச்செந்தூர் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பேர் மூலமா சொல்லியிருக்காரு. அதனால இப்ப பேசினா வீடியோ நிறைய போயிட்டே இருக்கும். கண்டிப்பா அடுத்த வீடியோல டீட்டெயில்டா சொல்றேன். அவர் எப்படி எனக்கு சொன்னாரு, எப்படி உணர்த்தினாரு அப்படிங்கறதெல்லாம் சொல்றேன். அதற்கு முன்னாடி இந்த ஞான தானத்துக்கு சரி, நீங்க வாங்கறதுனாலும் சரி, உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணி எல்லா விவரமும் கேட்டுக்கலாங்க. நீங்க 4 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நாங்க எப்படி இதை கொண்டு போய் சேர்த்துறோம், நீங்க வாட்ஸ்அப் பண்ணி இதுதான் என்ன மாதிரி அன்னதானத்துக்கு நான் பங்கெடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்துக்கு என்ன விலைன்னு கேட்டு அந்த காஸ்ட் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க பேர்ல எத்தனை புத்தகம் நீங்க கேட்டிருக்கீங்களோ அத்தனையும் கொண்டு போய் அங்க வரக்கூடிய முருகன் அடியார்களுக்கு கோவில்ல வச்சு ஒரு நல்ல நாள்ல நாங்க கொடுக்கறதா இருக்கிறோம். இந்த நற்காரியம் உங்களுக்கு நல்ல வினைகளை கொண்டு சேர்க்கும். உங்க வாழ்க்கையிலோட துன்பங்களை நீக்குங்க. மற்றவங்களுக்கு நீங்க உதவி செய்ய செய்ய உங்க வாழ்க்கை இன்னும் மேன்மையும், இன்னும் உங்களை கொடுக்கிற இடத்துல வைப்பாரு, மேன்மையப்படுத்திக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க கேட்டுக்கோங்க. உங்களுக்கே வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு போய் கோவில்ல வச்சு வைகாசி விசாகத்தன்னைக்கு நிறைய பேர் 108 புக்கு அந்த மாதிரி எல்லாம் புக் பண்ணி அவங்க பிரியப்பட்ட கோவிலுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தொடங்கின இந்த விஷயம் மிகப்பெரிய நல்ல சக்சஸா போகுது அப்படிங்கிறது உறுதிப்படுத்திடுச்சு. நிறைய பேர் கொடுத்தவங்க இப்போ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்க சப்போர்ட்டுக்கு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு சகோதரி நான் முதல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க. அந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினமும் முருகர் கொடுத்ததுதான். தினமும் நான் வீட்டை விட்டு வெளியில போகும் பொழுது எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் நான் வெளியில போனாலும் சரி, என் குடும்ப நபர்கள் வெளியில போனாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் ஒரு காப்பு போடணும், அவங்க ஒரு சேஃப்டியா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முருகர் உணர்த்தின அந்த ஒரு 4 வரி பாடல் தான் நான் சொல்லியிருந்தேன். அதை எடுத்துக்கிட்டு இப்ப வரைக்கும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுல முக்கியமாக ஒருவர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோ பண்ணிட்டு அவங்களுக்கு அவங்க ஷேர் பண்ண அந்த மிராக்கிள் அது மூலமாக நடந்ததுதான். அது என்ன பாடல், அவங்களை எப்படி காப்பாத்துச்சு அப்படிங்கறத அவங்க வாய்மொழியாவே சொல்லுவாங்க. என்ன அப்படிங்கறத கேளுங்க.
சிஸ்டர், ரொம்ப நாளாவே முருகனோட மிராக்கிள்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஒவ்வொரு குட்டி குட்டி விஷயங்கள் கூட அவர் பண்ற மிராக்கிள்ஸ் தான். நம்ம வந்து முழுசா முருகனே சரணாகதி அப்படின்னு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயம் நம்ம திடீர்னு வந்து மேகத்தை பார்த்தோம்னா மேகம் வந்து முருகன் வடிவில் தெரிகிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்து நம்ம கற்பனை கிடையாது, நம்ம உணர்வு பூர்வமா நம்ம நினைக்கிறது தான். அது எல்லாமே எனக்கு உங்க வீடியோஸ் மூலமா நிறைய நடந்திருக்குங்க சிஸ்டர். நான் வந்து எனக்கு லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ். அப்போ இருந்து தான் வந்து முருகனை எந்த வகையில் கும்பிட்டா அவர் நம்மளை தேடி வருவார், நம்மளுக்கு எப்படி நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் நான் பார்க்க ஆரம்பித்தது உங்கள் வீடியோ தான். உங்கள் வீடியோ எனக்கு கண்ணில் பட்டது வந்து இருமல் ரோகா வந்து சொல்ல சொன்னீங்க. அப்புறம் தீராப்பிணி தீர, அந்த தீராப்பிணி தீரன் சொல்கிறப்பெல்லாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறத ஒரு புக்கில் எழுதி வச்சு அதை நான் பார்த்து ரீட் பண்ணுவேன். அப்புறம் இருமல் ரோகா இதெல்லாம் படித்த உடனே எனக்கு வந்து மிராக்கிள்ஸ்லாம் நடந்துடல. ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அது இன்னும் எனக்கு சிவியராகவே தான் எல்லாமே காமிச்சது. இப்போ சின்னதாக வந்து ஒரு பரு மாதிரி இருக்குது, இது என்ன அப்படின்னு போனால் அது கொப்பளம் மாற அளவுக்கு ஆக விட்டார் கடவுள். அப்புறம் சரி இது கொப்பளம் தானே ஆயிருக்கு அப்படின்னா வந்து அந்த கொப்பளமே வந்து வெடிக்கிற அளவுக்கு பண்ணார். சரி இதுக்கு என்ன ஒரு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும், ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னா அது எம்ஆர்ஐ பெட்ட அளவுக்கு எடுக்க சொல்லி அந்த அளவுக்கெல்லாம் வந்து அது ஆப்ரேஷன் அளவுக்கு போகிற அளவுக்கெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் இது எவ்வளவு போனாலும் நம்மளுக்கு எனக்கு வந்து கூடவே அவர் வந்து நிறைய விஷயங்கள்ல கூடவே இருந்திருக்காரு சிஸ்டர். ஏதாவது ஒருத்தர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. எனக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தாலுமே ஈவன் எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்கு பெரியவங்க கூட யாரும் எல்டர்ஸ் இல்லை எங்கள் வீட்டில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. நானும் என் பசங்க மட்டும்தான். இருந்தாலும் எங்களுக்கு மன தைரியத்தை கொடுத்துட்டே இருந்தார். ஒரு இடத்துல கூட வந்து எனக்கு நெக்கில டவுன் ஆக விடவே இல்லை. அதே மாதிரி பொருளாதார கஷ்டமும் அவர் என்னை ஏற்படுத்தலை. உடல் ரீதியாக வந்து இவ்வளவு தொந்தரவுகள் இருந்தாலும் மன வலிமையும் கொடுத்தாரு. பார்த்துக்கலாம், விட என்ன பார்த்துக்கலாம், இந்த பருவ தானே கொப்பளமாகுது பார்த்துக்கலாம், இந்த கொப்பளத்தை தானே ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க, சரி பார்த்துக்கலாம், அப்படிதான் வந்து நானும் என் பசங்களும் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி சரி நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா, இப்போ எம்ஆர்ஐக்கு ஒரு 10,000 தேவைப்படுதா அப்படின்னா 10,000 யாராவது கொண்டு வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. கடனா தான், பட் கடனாவே நம்மளுக்கு உடனே உடனே கிடைக்கணும்ல. சரி நீ ஏன் பாட்டெல்லாம் இருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் போறதுக்கா, சரி ஓகே நான் அமௌண்ட் தரேன் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே ஆனாலும் ஸ்ட்ராங்கா இருக்கேன். நிச்சயமா வந்து நான் சரியாயிடுவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு சஃபர் ஆகிற அளவுக்கு எனக்கு ஒரு எனக்கு ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அதுல நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நான். பட் ஆனால் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். நான் இன்னைக்கு இப்போ நான் உங்ககிட்ட இந்த வீடியோ பேசிட்டு இருக்கப்ப கூட, இந்த வாய்ஸ் நான் பேசிட்டு இருக்கப்ப கூட அவ்வளோ கஷ்டத்துல இருக்கேன் சிஸ்டர். ஆனா தைரியமா இருக்கேன். ஏன்னா ஏதாவது ஒரு வகையில வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு மிராக்கிள் நிச்சயமா நடக்கும்னு நான் 100% நம்புறேன் சிஸ்டர். அப்புறம் நீங்க உங்களோட சரவண பவா சொல்ல சொல்லி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்புறம் தோதகம் இது சரவண பவா ஸ்டார்ட் பண்ண உடனேவே என்னால ஸ்டார்ட் பண்ண உடனே என்னை தேடி வந்து திருவாசகம், தேவாரம் எல்லா புக்ஸும் வந்துருச்சு. அதே மாதிரி நான்வெஜ்ஜும் நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். பட் நான்வெஜ் சாப்பிட்டாலும் நம்ம குளிக்காமையே நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணாலும் நம்ம முருகனை நம்ம முழுசா ஏத்துக்கிறோம் அப்படின்னா அவர் நம்ம கூடவே தான் இருப்பாரு. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் என்னன்னா, சிஸ்டர் வந்து எப்பவுமே நீங்க மார்னிங் கிளம்புறப்போ வந்து நான் எங்க கிளம்புனாலும் சரி, நீங்க நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் அப்படின்னு வந்து அவர் முருகன் நம்மளுக்கு காப்பா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு தடவை ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அப்ப இருந்து எப்பவுமே நான் காலையில எழுந்திரிச்சு என் பசங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போறப்பெல்லாம் வந்து நான் வீட்டுல இருந்து அவங்களுக்காக அந்த விஷயத்த ப்ரேயர் பண்ணிப்பேன். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும்னு அதை சொல்லிட்டு தான் என் பசங்களுக்கும் எனக்கும் நீங்க காப்பா இருக்கணும் முருகான்னு. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நான் குளிக்காம நான்வெஜ் சாப்பிட்டுட்டு மூஞ்சி மட்டும் கழுவிட்டு தான் வந்து சாமி இது ப்ரேயர் பண்ணுவேன் நான். இருந்தாலும் தோதகம் மிக படிக்க கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. நிறைய நேரம் எழுந்திரிச்சு உட்காந்து படிக்க முடியாது, அவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அதனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல. இருந்தாலுமே என் பக்தியை வந்து முருகன் ஏற்றுக்கிட்டாரு. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஆக்சுவலாக எப்போவுமே நான் வந்து லெஃப்ட் சைடு தான் உட்காந்து போவேன். ஃப்ரண்ட்ல என் பையன் வந்து டிரைவ் பண்ணுவான், ஆப்போசிட்ல நான் ஃப்ரண்ட் சைடில் உட்காந்து போவேன். அன்னைக்கு தான் வந்து என்ன தோணுச்சுன்னு தெரியல, நான் பேக் சைட் போய் உட்காந்துட்டேன். நாங்கள் அப்போ தான் வண்டியை மூவ் பண்ணியிருப்போம். நல்ல கண்டிஷனில் இருந்த கார் தான் அது, வந்து பொலிரோ. ஒரு ஒரு 1/2 மீட்டர் கூட இருக்காது, ஒரு 500 அடி கூட இருக்காது. போன உடனேவேவும் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வண்டியை. டப் டப்புன்னு 2 சவுண்ட் கேட்டுச்சு. அடுத்து மூவ் பண்ண உடனேவே லெஃப்ட் சைடு வந்து டயருக்கும் அது அந்த வண்டியில் ஏதோ ராட் சம்திங் இருக்கும் போல், அது கட் ஆகி அப்படியே வண்டி ஒரு பக்கம் சாஞ்சிடுச்சு.
சாஞ்சிருச்சு. நான் அப்புறம் ஆப்போசிட் சாய போகுது, நான் இறங்கின உடனே அதை சாஞ்சிடுச்சு. ஏன்னா ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் என் பையனை நீ அப்படியே உட்காரு நானே பார்க்குறேன்னு ஓப்பன் பண்ணி நான் அவன் சைடு இருந்த சைடே டிரைவர் சைடே இறங்கி போய் பார்க்குறேன். அதுவும் எதுக்குன்னு பாருங்க, லெஃப்ட் சைடு வந்து அந்த கால் வச்சு இறங்குற இடம் ஒரு பிரேக் ஆயிருந்துச்சு, உடஞ்சிருந்தது. ஸோ அதில் கால் வச்சா மறுபடியும் உடஞ்சு போயிருன்றதுனால நான் ரைட் சைடு இறங்கி சுற்றி போய் பார்க்குறேன். டயர் வந்து தனியாக கலண்டிருக்கு. அப்படியே நானும் என் பையனும் இறங்கினோட அப்படியே கவுந்துருச்சு. இதுவே நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வந்து ஒரு ஹைவேல போவோம். ஸோ ஹைவேல எப்படியும் கண்டிப்பாக நம்ம அட்லீஸ்ட் ஒரு 80 to 100லயாவது போவோம்னு வச்சுக்கோங்களேன். 60 to 80ல அப்படி போனால் கூட அந்த ஸ்பீடுக்கு லெஃப்ட் சைடு அது டயர் அப்படியே கலந்து எங்கேயாவது விழுந்துருந்துச்சுன்னா அன்னைக்கு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருந்திருக்கும். ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் இருக்கிற நான் வந்து அன்னைக்கு எனக்கு சங்கூதி இருப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயத்துல இருந்து என்ன பாபாவும் முருகனும் தான் வந்து காப்பாத்திட்டாங்க. நம்மளுடைய வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பார்க்க ஆரம்பிச்சு அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இருமல் ரோக அந்த திருப்புகள்ல இருந்து ஆரம்பிச்சு பார்க்க ஆரம்பிச்சு நான் வந்து ரீசெண்டா ஒரு 2-3 months மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பதான் வந்து இதை பத்தி சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடம்பும் சண்முகமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அப்படிங்கிற அந்த அற்புதமான ஒரு 4 வரிகள் வந்து எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். நானா சொல்லங்க, முருகப்பெருமான் கிட்ட கேட்கும் பொழுது இந்த பாடலை நீங்க பாடிக்கிட்டு போனா கவசமாக நான் உங்களை காப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சூட்சுமமாக பதில் சொன்னாரு. அந்த பதில தான் வந்து நான் ஒரு வீடியோவா மேக் பண்ணியிருந்தேன். அது நிறைய பேருக்கு பார்க்கப்பட்டது, நிறைய பேரால பார்க்கப்பட்ட வீடியோ அது. அதுல இவங்களும் அதை கேட்டுட்டு டெய்லியும் வந்து அது மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட், அதனால அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். அப்படி போகும்பொழுது அவங்க சொன்னாங்க, அந்த கேன்சருக்கு கூட முக்கியமா ஒரு பாயிண்ட் என்னன்னா, அந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடி கூட அவங்களுக்கு வேல்மாறல் நிறைய இடத்துல காட்டுச்சான், யூடியூப்ல வந்து சஜஸ்ட் ஆயிட்டே இருந்துதான். அவங்க வந்து அதை தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. ஏதோ சாதாரணமா ஏதோ சொல்லுவாங்க அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒருவேளை நம்ம படிக்கணும்னு சொல்லிதான் அது காட்டியிருக்கோம், முன்னாடியே படிச்சிருந்தா நமக்கு வரக்கூடிய துன்பம் இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முடிச்சு போயிருக்குமோ, இந்த மாதிரி வராம தடுத்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருக்கு. சரி, இப்போ வந்து எல்லா பிரச்சனைகளும் இருக்கு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. அப்படி போகும்போது அவங்க வீட்டுல இருந்து நல்ல கண்டிஷன்ல இருந்து கார் எடுத்துட்டு போகும் பொழுது ஒரு 500 மீட்டர் தொலைவிலேயே அது கீழே அந்த கார் வந்து டயர் போய் அப்படி வந்து சரிஞ்சிருக்குது. அதுல ரொம்ப அதிர்ஷ்டவசமாக அவங்க வெளியில வந்திருக்காங்க. அவங்க ஓட்டிட்டு வந்து அவங்க பையனும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் கார் வந்து குப்புற கவிழ்ந்திருக்கு. இதுக்கு மேல இதுக்கு என்னங்க ஆதாரம் வேணும்? இந்த பாடல் கவசம் போல நம்ம காக்கும். கெட்ட நேரம் நம்ம காரோடைய சக்கரத்தை அப்படியே வந்து கலண்டு விழுக செய்யலாம். ஆனா முருகனுடைய சக்தி அந்த கார்ல இருந்து நம்மள சேஃப்டியா எடுத்துருச்சு. கார் போனா போகுது, கெட்ட நேரத்துக்கு இந்த மாதிரி நடந்தாலும் அதுலயும் ஒரு நல்ல நேரம் எப்படி காப்பாத்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த காப்பு தாங்க காப்பாத்துச்சு. அதுக்குதான் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இதான் உங்களுக்கு முருகன் கண்டிப்பா ஒரு மெசேஜ் வச்சிருப்பாரு. அதை வந்து நீங்க லைட்டா எடுத்துக்காதீங்க, அதை எடுத்துக்கோங்க, எடுத்து அது மாதிரி சொல்லுங்க. இங்க சொல்ற எல்லாமே நானாக கிரியேட் பண்ணி சொல்றது கிடையாது. என்ன ஒருத்தர் இயக்கிட்டு இருக்காரு, அவர் சொல்றத மட்டும்தான் இங்க சொல்ல முடியும். வேற ஏதாவது மாத்தி சொன்ன அப்படின்னு சொன்னா என்னால அந்த இடத்துல பேசவே முடியாத மாதிரி பண்ணிடுவாரு. அதனால நீங்க வந்து கண்டிப்பாக அந்த வார்த்தைகளை எல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அது கரெக்டா இருக்கு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னா, இல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு காப்பு வேணும், நான் யாரை கூப்பிடுவேன் இந்த உலகத்துல, எனக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உலகத்துல நீங்க தனியா இல்லைங்க. ஒரே ஒருத்தரை கூப்பிட்டீங்கன்னா எங்கேயாவது இருந்தா தானே ஓடி வரணும். நம்ம பக்கத்திலேயே இருந்தா அங்கேயே இருந்து காப்பாற்ற முடியும் இல்லையா? இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், இந்த இடத்துலயும் அவர் தான் இருக்காரு. இத கேக்குறீங்க பாத்தீங்களா? நீங்க கேட்டு இருக்கீங்கிறதையும் அவர் தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த அளவுக்கு ஒருத்தர் பக்கத்துல இருக்கும் பொழுது நம்ம தான் ஒரு உருவமா சிறுசா அவரை வந்து நினைச்சுக்கிட்டோம். அவர் வந்து மிகப்பெரியவர், மிகப்பெரிய சக்தி, அந்த கருணை கடல். நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா கூப்பிடுற தொலைவுக்கு பக்கத்துலதான் இருக்காரு. முருகா அப்படின்னு நான் கூப்பிட்டாலும் இங்க இருப்பாரு, நீங்க கூப்பிட்டாலும் அங்க இருப்பாரு. அப்போ அந்த சக்தியை நம்ம உணரத்தான் முடியுமோ தவிர பார்க்க முடியாது இல்லைங்களா? அது எப்படி பாப்பீங்க? ஒரு பெரிய கடல் இருக்கு, அந்த கடலை வந்து இப்படி நின்று பார்த்ததையும் நமக்கு தெரிஞ்சிருமா? கடல் ஃபுல்லா தெரியுமா நம்ம கண்ணுக்கு? அப்போ அதை விட பெரிய கடவுளை
நம்மளால பாத்திர முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியாது. அதனாலதான் நம்ம வந்து சின்ன பையனா நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பார்த்து 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 நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஆனா அதை நம்ம நினைக்கிறதுக்கெல்லாம் மேல அற்புதமான சக்திங்க முருக சக்தி. அந்த சக்திய நீங்க இப்படி கூப்பிட்டுக்கோங்க. கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆபத்தான நேரங்கள்லயும் நமக்கு ஒரு ஆபத்து வர இருந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்ல வைப்பாரு. இந்த மிராக்கள் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம். அவங்க வாய்ஸ்ல நீங்க கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இப்ப வரைக்கும் இந்த இந்த என்னோட பர்டிகுலர் வீடியோவை பார்த்திருக்கீங்களா? அப்படி பார்க்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் காப்பு, அதை எடுத்துக்கோங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது இந்த காப்பு வந்து கண்டிப்பா நான் போட்டுட்டு தான் இருக்கேன், இல்ல இனிமேல் போடுவேன் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்க. ஆமா நான் இனிமேல் செய்யறேன் அப்படின்னு சொல்லுங்க. இது உங்களை வந்து பெரிய கவசம் எல்லாம் படிக்க முடியலனாலும் நான் கேட்ட ஒரே கேள்வி அதுதான். அப்பா இவ்வளவு பெரிய கவசம் இருக்கு, அது படிக்கணும்னா ஒரு 15 to 20 நிமிஷம் வேணும். இந்த அவசர உலகத்துல நாங்க எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கிறோம், நானும் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப பாருங்க, இந்த வீடியோ போடுறதே நைட்டு 10 மணிக்கு மேலதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லை. ஆனா நான் வந்து ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்லிதான் ஆகணும் இல்லைங்களா? அப்படி அப்படி நினைச்சுதான் நான் இப்ப நைட்ல வரேன். ஆனா நைட்ல போய் நான் உட்காந்து சாமி கும்பிட முடியாது, என்னால கவசம் பாட முடியாது. அப்போ எல்லாருக்கும் எளிமையாக எனக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான் எனக்கு இதை கொடுத்தாரு. 4 வரி தானே, அப்போ நீங்க என்னதான் அவசரமா ஓடுனாலும் இந்த 4 வரியும் சொல்ல முடியாமையா போயிடும். அப்படி நேரம் இல்லைன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு எளிமையா எடுத்து கொடுத்துட்டாரு. இது குழந்தைங்களுக்கு கூட சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா மனப்பாடம் பண்ணிக்கும். அது மனப்பாடம் பண்ணி இப்ப இருந்து சொல்ல ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல எந்த ஒரு இடையூறு வந்தாலும் எல்லா இடத்துலயும் நம்ம இருக்க முடியாது. ஆனா அவரு இருந்து அவங்கள எப்படி வழி நடத்தணுமோ அப்படி நடத்தி கொண்டு போவார். அதனால குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பாடல்கள் எல்லாம் இப்ப இருந்தே சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க. அவங்க வெளியில போகும் பொழுது நீங்களும் இதை ஒரு காப்பாக போட்டு அவங்கள வழி நடத்தி அனுப்புங்க. நீங்களும் உங்களுக்காகவும் போட்டுக்கோங்க. வெளியில போகும்போதோ இல்ல நான் வீட்லயே இருந்து வேலை பார்க்கறவங்க யாரா இருந்தாலும் சரி, இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான காப்புங்க. கண்டிப்பாக இதை நீங்க பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் இன்னொரு வீடியோல பாக்கலாங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்க வந்து என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல முருகர் சம்பந்தமான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மிராக்கிள்ஸ் ஆகட்டும், உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ள பல தகவல்கள் ஆகட்டும், எல்லாமே கொண்டு வந்து உங்க காதுகள்ல சேர்க்க நானும் முருகப்பெருமானும் ரெடியாக இருக்கிறோம். வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. லைக் போட்டதுக்கு அப்புறம் கீழே ஒரு ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போகும். இன்னும் மேலும் முருக நம்பிக்கையை வளர்க்கறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருங்க. வரக்கூடிய நாட்கள்ல நம்ம நிறைய ஞான தானம் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த முயற்சியில நீங்களும் எங்களுக்கு ஆதரவளிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றி நிச்சயம். திக்கெட்டும் திருப்புகள் பரவட்டும்.